அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் பலத்தை கண்டு பின்வாங்கிய மத்திய அரசு, மாநில அரசு இது குறித்த விவரங்கள் தான் இந்த ஒரு வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு புரட்சிகர அரசியல் கட்சி அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அனைவர் மனசுலையுமே ஆழமாக சீமானும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் பதிவு வச்சிருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நேரில் வந்து அந்த போராட்டத்தில் கலந்துக்கிறதும், அதற்கு பிறகு தன்னிச்சையாக நிறைய போராட்டங்களை எடுத்து செயல்படுறதும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி அப்படின்றது மக்களுடைய ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாகவே மாற ஆரம்பிச்சிருக்கு. இதற்கு முதல் முக்கிய காரணமே நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நிச்சயமாக சீமான் வருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மக்கள் மனசுல சீமான் ஆழமாக விதைச்சிருக்காரு. இப்படி ஏற்கனவே இந்த பேனா சிலை விவகாரத்துல நேரடியாக ஆலோசனை கூட்டத்தில் கலந்துகிட்டு அந்த இடத்துலயே சீமான் எப்படி அந்த சிலை வேண்டாம் அப்படின்றதுக்காக எதிர்மறை வாதங்களை வச்சிருந்தாரோ அதே மாதிரி தான் தற்போது கன்னியாகுமரியில பாத்தீங்கன்னா அணு கனிம சுரங்கம் அமைக்கிறதுக்கான ஆலோசனை கூட்டத்திலையும் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த தருணத்துல தான் குமரியில பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் தீயா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நாம் தமிழர் கட்சியில ஏகப்பட்ட நாசகர வேலைகளை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி பண்ணிய ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப வீரியத்தோடையும் அதற்கு பிறகு கன்னியாகுமரி மக்களுடைய ஆதரவோடையும் நிறைய நாம் தமிழர் கட்சி போராட்டங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய போராட்டங்கள் ஏற்கனவே வெற்றி அடைஞ்சிருக்க நிலையில தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகளும் ஒன்று கூடணும் அப்படின்னு சீமான் ஏற்கனவே நிர்வாகிகளுக்கு ஒரு அறிவிப்பு இருந்தாரு. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா எப்படியும் 10,000க்கு மேற்பட்டோர் வருவாங்க அப்படின்ற காரணத்தினால என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த மத்திய அரசும் மாநில அரசும் பார்த்தீங்கன்னா வேறு சில விஷயங்களை வச்சு இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தை தற்காலிகமாக ஒத்தி வச்சிருக்காங்க. வேறு சில விஷயங்கள் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா கன்னியாகுமரியிலிருந்து திருவனந்தபுரத்திற்கு பார்த்தீங்கன்னா சாமி சிலைகள் ஊர்வலமாக வரப்போகுது அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டி இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தை பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள்னாலையும் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானாலையும் தான் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம அனைவருக்குமே தெரிய வருது. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் இந்த மாதிரி தமிழ்நாட்டையே அழிக்கணும்னு நினைக்கக்கூடிய மத்திய அரசுக்கு துணை போகக்கூடிய இந்த மாநில அரசு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.